அபூர்வாவும் விவேக்கும் ஒரே ஆபீஸ்ல வேலை பார்க்கறாங்க. விவேக்குக்கு அபூர்வா மேல காதல். இப்போ விவேக் அபூர்வா கிட்ட தன்னுடைய காதலை வெளிப்படுத்தியும் கூட அதை அவ நிராகரிச்சுடுறா. ஆனாலும் விவேக் அவள் தன்னுடைய காதலை ஏற்பாள் அப்படிங்கிற நம்பிக்கையோட காத்திருக்கான். அபூர்வாவோ அவனை மத்தவங்க முன்னாடி மட்டம் தட்டி ஏளனப்படுத்துறா. விவேக்கோ அதை எல்லாத்தையும் பொறுத்து போறான். ஆனா அதே ஆபீஸ்ல தன்னுடைய கம்பெனியின் ஆடிட்டிங் விஷயமா வரக்கூடிய பிரஜேஷ் கிட்ட அபூர்வா நட்பு பாராட்டுறா. அதை பிடிக்காத விவேக்கோ அவளை முறைத்து பார்க்க அவ அதற்கு சண்டைக்கு போகன்னு ரெண்டு பேரும் முட்டிக்கிறாங்க. இதற்கிடையில விவேக்குடைய நண்பன் ரஞ்சித்தும் அவனுடைய காதலியும் மிக கொடூரமாக கொல்லப்படுறாங்க. அந்த கொலைப்பழி விவேக் மேல விழுது. அவனை போலீசார் விசாரணைக்கு அழைச்சிட்டு போறாங்க. அவனுக்கு எதிராக குற்றம் நிரூபிக்கப்படாம போகவும் அவனை விடுவிக்கிறாங்க. அடுத்தடுத்து கொடூர கொலைகள் நடக்குது. அதை செய்யறது யார் அப்படிங்கிறது தான் கேள்வியே. அது விவேக்கா இல்ல அபூர்வாவா? இவர்களது காதல் என்னாச்சு? இதையெல்லாம் தெரிந்து கொள்ள ரெயின்போ கனவே ஆடியோ தொடர தொடர்ந்து கேளுங்க. இன்று முதல் மாலை 5 மணி மற்றும் இரவு 8 மணிக்கு தினமும் 2 அத்தியாயங்கள் நம்மளுடைய அகில ஐசக் ஆடியோ சேனல்ல வந்துடும். திக் திக் திகில் நிமிடங்களோட கேட்டு மகிழுங்கள் மக்களே.